கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல நாள், விலையேற பெற்ற நாள். சங்கீதங்களின் புத்தகம் 26வது சங்கீதம் 5வது 6வது வசனத்தில் பாருங்க. 6வது வசனத்தை வாசித்துட்டு 5 வாசிப்போம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். இதுவரை உங்களுக்கு எதிராக இருந்திருக்கும். இன்னைக்கு சொல்ற அந்த எதிராளிகளுக்கு முன்பாக உங்க தலை அவர்களுக்கு சுற்றிலும் உங்களை உயர்த்த போகிறார். அதான் சொல்றார், என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை செய்யறா பாருங்க. 5வது வசனத்துல, உங்களுடைய தீங்கு நாட்கள், புறக்கணிக்கப்பட்ட நாட்கள் எல்லாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாத நாட்கள் எல்லாம், தீங்கு நாளில் தன்னை கூடாரத்தில் மறைத்து வைத்து, இந்த மறைவில் ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். உங்களை துன்பப்படுத்தும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு புகலிடத்தில் வைத்துக்கிட்டார். அது உங்களுக்கு தெரியாது. சிம்பிளா சொன்னா, தாவீது புறக்கணிக்கப்பட்டான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணும்போது எல்லாரும் மதித்த 7 சகோதரர்களுக்கும் அந்த மரியாதை கிடைக்கல. எல்லாருக்கும் முன்னிலையில சாமுவேல் சொல்றார், நான் இவனை புறக்கணித்தேன். எவ்வளவு அவமானம்! ஒரு காலத்துல தாவீதை அவமானப்படுத்துறவங்க தானே இன்னைக்கு அவமானம் பண்றாங்க. தாவீதுக்கு விசேஷித்த அழைப்பு, நானும் சொல்றேன், இதே போல விசேஷித்த அழைப்பு உங்களை தேடி இன்னைக்கு வருது. வேலையில இருக்கலாம், அல்லது முக்கியமான சொந்தக்காரங்களுடைய மேரேஜ் காரியமா இருக்கலாம், அல்லது எந்த காரியமா இருந்தாலும் நீங்க தான் முக்கிய நபராக இருக்கிறீங்க. இதுவரை புறக்கணித்திருப்பாங்க. இனி உங்களுக்கான வாழ்நாள் பெருக போகிறது, உங்களுக்கான நாளா இருக்கும் இந்த நாள். எவ்வளவு அழகா சொல்றார், உங்களை அப்படி உயர்த்த போகிற கர்த்தர். அது மட்டும் இல்ல, யோசேப்பை பாருங்க, யோசேப்பை இப்படி உயர்த்தினார். அதே போல உயர்வுக்கான வேலை. தாவீது, யோசேப்பு, யாக்கோபு மாமனார் மதிக்கவே இல்லை. ஏங்க 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினான். இதே போல உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் தலை உங்க சுற்றில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும்படி நாளாயிருக்கும். நீங்க தான் உங்களை உயர்ச்சி அவங்களை தலைக்கு மேல எல்லாருக்கும் மேல உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எங்களால தகப்பனே, அப்படி ஆண்டவர் எங்களுக்கு செய்து எங்களை மகிழ செய்வனால பிதாவே. ஆமென்.